சரி, ஓகே. இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படிங்கலாம் நமக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஏன்னா உயிர் தமிழ்னு போட்டிருக்காங்க. அங்கங்கே அரசியல் போஸ்ட்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. செம்ம ப்ரமோஷனாக போயிட்டு இருக்குது. அப்படி என்னதான்டா அந்த கதையாக இருக்கும் அப்படின்லாம் வந்து நம்ம சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்போம். ஒரு அமீருக்கு முன்னேற ஹீரோ வயசு செம்ம மாஸ் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஆனால் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தில் வந்து நம்ம ஹீரோ ஒரு எம்ஜிஆர் பேண்டினா ஒரு கேபிள் வச்சு நடத்திட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் தன்னோட மாமனான இமான் அண்ணாச்சி ஒரு எலெக்ஷனில் கவுன்சிலர் வச்சு நாமினேட் பண்ண போறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் பார்க்குற அமீருக்கு ஹீரோயின் மேலே காதல் வர உடனே நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமான் அண்ணாச்சி தள்ளி விட்டு இவரும் அந்த எலெக்ஷன் நிற்கிறாரு. நின்னதுக்கு அப்புறம் படிப்படியாக அரசியல் மேலே வர்றவர் அந்த ஹீரோயின் ஒருத்தருக்காகவே ஒரு அரசியல் நிற்கிறதாகட்டும், அவங்களுக்காகவே ஒரு ட்ரை பண்ணுற எல்லா விஷயமே ஹீரோயினோட அப்பாவான நம்ம ஆனந்தராஜர் தெரியவரை கண்டிக்கிறாரு. கண்டிக்கிற ஒரு பட்சத்தில் ஆனந்தராஜர் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் இந்த கொலைக்கு காரணம் ஹீரோ அமீரா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சந்தேகப்பட இவர் அரெஸ்ட் பண்ண, அதுக்கப்புறம் அவர் ஜாமீன் வெளியே வந்ததுக்கு அப்புறம்